அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பிறப்பிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு பிரிவு நோய் மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குங்க ஐயா. அதுக்கு என்ன காரணம்? நம்ம கர்ம வேண்டதாங்க காரணம். நம்ம என்ன செய்தோமோ சரி. நம்ம கண்ணெதிர ஒருத்தன் 1000 அட்டுழியம் பண்ணிக்கிறான். சரி. ஆனால் அவன் நோய் நொடி இல்லாத வாழ்ந்துட்டுக்கிறோம். சரிங்க. நம்மளால முடிஞ்ச தர்மத்தை பண்ணின்னுக்கிறோம். சரிங்க. ஆனால் நம்ம நோய் நொடியோட வதையிறோம், நம்ம குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்குறோம் எல்லாரும். ஆமாங்க ஐயா. இது நமக்கு என்ன தோணும், கடவுள் பாரு நான் ஊந்து கடவுளை கும்பிட்றேன், கடவுள் என்ன சோதிக்கிறான். சரிங்க. அப்படின்னு நினைப்பீங்க. இது கடவுளுடைய சோதனையே இல்லை. சரி. நம்ம முன் செய்த வினையினுடைய பயனே இது. அதை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். இந்த பயனை தீக்கணும்னா ஒரே ஒரு வழி, யோகம்ன்ற நெருப்பால தான் அழிக்க முடியும். அதனாலதான் இதை கத்து கொடுத்துன்னுக்குறோம். ஆனா இதுல வரான், உபதேசம் வாங்குறான், போறான், ஒரு நாளோட உங்க இதோட சரி வீட்டுக்கு போன பொண்டாட்டி புள்ள குட்டியை பார்த்த உடனே இதை மறந்துட்டு அது ஞாபகத்தில் எதுன்னு தெரியலாம். அவன் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளால சொல்லி கொடுக்கதான் முடியும். கரையாடுறது அவன் வேலை. அவன் கரையாடலன்னா நான் போலியன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவனை இட்டு போய் விட்டு வர முடியும். அதனால முடியாது. சொல்லி கொடுக்கறது நம்ம வேலை. நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் காரணம் வினை. நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு துக்கத்துக்கும் காரணம் வினை. இந்த வினை பயனை விளக்குறது தான் ஞானம். அதை விலகிக்க முயற்சி பண்ணணும். விலகிக்க முயற்சி பண்ணா நம்ம அனுபவிச்சுக்கிட்டா. சரிங்க. என்னதான் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாலும் நல்லதவே நினைக்கிறோங்க, நல்லதவே பண்றோங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் நம்மளை வெறுத்து நல்லது பண்ணுறேன்னு நான் யார் சொன்னாலுமே நம்புறது கிடையாது. சரிங்க. ஏன்னா இந்த சிங்கப்பூர்ல கூட 2 பொம்பளைங்க வந்திருந்தாங்க, பிராமண பொம்பளைங்க. சரிங்க. வந்தவொடனே சொன்னாங்க, சாமி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுல நான் நல்லது தான் பண்ணின்னு இருக்கிறேன். சரிங்க. ஆனால் எனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது. சரி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் நல்லது பண்ணுறேன், நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேமா? நான் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒத்துக்கிறேன். ஏன்னா எவனாவது உலகத்துல நான் கெட்டது பண்றேங்கன்னு சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன். உலகாரம் கூட நான் நல்லதாங்க பண்றேன்னு சொல்லுவான். அதனால நான் யார் சொன்னாலும் ஏத்துக்கிறது இல்லை. அதனால நீங்க நல்லது செய்யறதுன்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்க, உங்களுக்கு நன்மை அது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆத்மானசாமி குழந்தை உண்டி கொடுத்தா அப்படியே. ஆமாம். ஒரு நல்ல சிந்தனை, நல்ல நோக்கம். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரல. சீடன் ஆகிட்டு எனக்கு வரல, மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அந்த எண்ணம் கொடுக்கணும்னு வரல. அந்த குழந்தைக்கு வந்திருக்குது. அந்த குழந்தைக்கு ஐயாவோட கிருபையாலையும் அந்த கடவுளோட கிருபையாலையும் என்றைக்கும் கொடுக்க கூட கொடை இருக்கணும்னு எல்லாரும் நம்ம பிரார்த்திக்கணும் சார். கண்டிப்பாக சார். இந்த பிஞ்சு மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய செயலை செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணம் உதயமாகிதுன்னா அந்த குழந்தைங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் எப்போவுமே பூரண ஆயுசோடு நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பாக்கியத்தை நம்ம குருநாதர் இறைவன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக. அப்புறம் பட்டினத்தார் பாடலில் சோற்றுக்குழியும் தூரையனே என்குதே அப்படின்னு சொல்லி, சோற்றுக்குழியும் தூரையனே என்குதே அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பா சார். எப்போ அந்த சோத்துக்குழியை தூரும்? சோத்துக்குழியை எப்போ தூரும்? தூராது. அதான் ஏன் சாமி? ஐயா போடுற சாப்பாடை சாப்பிட்டா எப்படி சாமி தூரும்? துறவே தூராது சாமி. திரும்பி எப்போ சாப்பிடுவோம்னு ஏங்கிக்கினே இருக்கு சார். நம்ம இது பொதுவாக சொல்கிறோம். ஒரு மனுஷன் எதுக்காக வாழ்ந்துறான்னா, எந்த ஒரு குழியை யாராலையும் இந்த உலகத்தில் நீ எத்தனை 1000 வருஷம் வந்தாலும் ஒரே ஒரு குழியை மனுஷனால் தூத்தவே முடியாது. அது எந்த குழினா இந்த ஒரு ஜான் மட்டும்தான். ஒரு வேலை போட்டு நீ என்ன தான் ஃபுல் பண்ணாலும் அடுத்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் திரும்பவும் அது தயாராகிடும். அப்பா இன்னும் கொஞ்சம் போடுப்பா அப்படின்னு. எதை கொண்டு நம்மளால் தூத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான். ஞான பாதையில் போனால் சாப்பாடு எடுக்கிறத முதல்ல அது தானாகவே குறைச்சிடும். ஐயா சொல்லுவார், இந்த வயிற்றில் முழுக்க சாப்பாடு போடுற இடம் இல்லைப்பா. இது சாப்பாடு 1/4 பங்கு, தண்ணி ஒரு 1/4 பங்கு, காற்று ஒரு 1/4 பங்கு, வெற்றிடமும் 1/4 பங்கு இருக்கணும். இந்த 4 பொருளும் உள்ளே சேர்ந்தால் மட்டும்தான் இந்த உடம்பாக இருக்கும். உயிரை பற்றி நினைவும் அங்கே இருக்கும். ஏன் சாமி
ஐயா வந்து அமுதுமே கொடுத்துருக்காரு, அங்கே எங்கே நான் காலி இடம் வைக்கிறது? இந்த சாப்பாடு இல்லை, இது ஐயாவோட பிரசாதம். இப்போ வீட்டுக்கு போனால் வீட்டில் பிரச்சனை தான். எப்படின்னாக்கா அவங்க செய்கிற சாப்பாடு எனக்கு பிடிக்கவே மாட்டேன். எப்படின்னாக்கா இங்கே சாப்பிட்டு போகிற மாதிரி அங்கே இல்லை. அப்போ எப்படின்னா நாக்கு செத்து போச்சு, நீங்கள் சமைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது எதை சொன்னாலும் குறை சொல்லிக்கிறீங்க அப்படின்வாங்க. இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் சாமி. இல்லை அவங்க சொல்லுவாங்கன்றேன். நானும் எவ்வளோ பார்த்து செய்கிறேன், ஆனாலும் எதோ ஒன்று சொல்லிக்கிறீங்கன்னு அவங்க வேதனை போடுவாங்க. அதுதான் சாமி, இங்கே போடுற மாதிரி சாப்பாடு எங்கேயும் இல்லை சாமி. அவர் சமையல் செய்கிறதுக்கும் நம்ம ஒரு பார்த்து சொல்லணும். எல்லாருக்கும் அந்த கைப்பக்கம் வருவாது. ஐயா வந்து கூட இருந்து அவர் செய்ய வைக்கிறார். இல்லைன்னா எந்த அளவுக்கு பக்குவமாக, அதாவது பார்த்து செய்கிறாங்க. உப்பு குறைஞ்சது, காரம் குறைஞ்சது, இல்லை என்னமோ எப்படியோ எத்தனை பாடுபட்டு செஞ்சாலுமே அந்த பதம் வரலை. இங்கே கொடுக்குற சாப்பாடு வந்து குறை சொல்லவே முடியாது சாமி. அமிர்தம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுதான் சாமி அமிர்தம். அதான் இதுதான் சத்தியம் சாமி. கையும் காலம் தான் நம்மளுது. சமையல்கார் இருக்கிறாரு, அவர் சமைக்கதான் நினச்சின்னு இருப்பார். அவர் எங்கன்னா கல்யாணத்துக்கு போனால் அவர் சமைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எதுனா கையும் காலம் தான் சமையல்காருது. சமையல் மாஸ்டர் யார்? நம்ம குருநாதர். இங்கே வரைஞ்சது கையும் காலம் யாரு? நம்ம இவருது. வரைஞ்சது யாரு? உள்ள இருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லாரோட நம்ம எல்லாரும் ஐயாவோட கருவிகள். எப்பப்போ எந்தெந்த கருவி வேணுமோ அப்பப்போ அதை எடுத்து பயன்படுத்திக்கிறேங்கிறார். உள்ள இருக்கிற உத்தமமான பொருள் அவர் தான். அதே போல் இப்போ சொன்ன மாதிரி ஐயா வந்து கடைசியாக இறைநிலை அடைய போது இருக்கிற இந்த உருவத்தை தான் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த உருவம்லாம் வேற மாறி வந்துனே இருந்தது. அதான் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுமை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வரலாறு இருத்தரும் பலர் ஆவார் மேனியும் சிறந்தது மறுதரித்த பாதம் உண்மை பாதம் உண்மையா. அப்போ ஐயா வந்து நேரத்தில் வந்து வேற மாதிரி இருந்தார். சமாதி நிலை எழுதுறதுக்கு முன்னாடி அவருடைய தேகம் மாறின்னு வந்துனே இருந்தது, நிறங்களும் மாறினே வந்தது, உதடும் வந்து மாறிட்டு இருந்தது. அதாவது அவர் புகைப்பிடிக்கிறதுனால வந்த மாதிரி தெரியல, உள்ளே இருக்கிற அந்த கனல்னால உதடெல்லாம் மொத்தம் வந்து ரோஜாப்பூ மாதிரி சகப்பாயிட்டு, மேனையும் சிவந்துடுச்சு. அதை வந்து அவர் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு, நம்மளுக்கும் கொடுத்துருக்கிறாரு. இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவர் சாமி ஒருத்தர் சொன்னார், நம்மளாம் ஊருக்கு வெளியே போகிறோம் அப்படின்னு. ஐயா கொடுத்துருக்கிற பாடம் வந்து எல்லாருமே ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாடமே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம யாரும் வந்து அதை சரியான முறையில் புரிஞ்சிக்கல, கையாளவும் இல்லை. அது ஒரு வருத்தம், சின்ன வருத்தம். என்னாலையுமே கூட அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியல. இப்போது நிஷ்டையிலே நில்லென்று நீ நிறுத்தி கொண்ட இலை அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் கேட்குறாரு. அது என்ன இலைன்னா என்ன சாமி? நிஷ்டையிலே நில்லென்று நீ நிறுத்தி கொண்ட இலை அக்கமணி சந்தை இலை அப்படின்னு சொல்லிட்டு பாடல. அது இலைன்னு சொல்லி எதை அதை குறிப்பிட்டாரு? நிஷ்டையிலே நிறுத்தி கொண்ட இலை, நிஷ்டையிலே நில்லென்று நீ நிறுத்தி கொண்ட இலை அப்படி என்று பட்டினத்தார். அது எதை குறிப்பிடுறாரு? எப்படி நிஷ்டையிலே நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஐயா. அது நாம் பிளான் பண்ணி பண்ண முடியாது. நிஷ்டைன்னா என்ன, பாடம்னா என்னன்னு தெரியும், தியானம்னா என்னன்னு தெரியுது, தவம்னா என்னன்னு தெரியுது, இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் போடுது. நிஷ்டைன்னா என்ன அப்படின்னா, பெண்டுல மாதிரி மனசு ஆடிக்கினே இருக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கிது. இப்படி பெண்டுல மாதிரி ஆடினுக்கிற மனசை ஆட விட்டாமல் ஒரு மைய புள்ளியில் நிறுத்துறது தான் நிஷ்டை. அப்போ அங்கே எந்த செயலுமே நடக்காது. நாம் கூட பாடம் பண்ணுறோம், பெரிய பாடங்களுக்கு சொல்கிறேன், 1 2 3 வாங்கினாலும் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மௌனம்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பாடம்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்ணை மூடிக்கின்னு சும்மா இருக்கணும். நான் இருக்கிறேன்னா இல்லையான்ற எந்த நினைப்பும் இல்லாமல் நியூட்ரலாக எதை பற்றியுமே சிந்திக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ நின்று பழகணும். எப்படி இருக்கணும்? எந்த சிந்தனையும் இல்லாமல், அங்கே பாடம் இல்லை, குரு இல்லை, சீடன் இல்லை, நானும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லாமல் சும்மா நின்று பழகணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பழகினா
இந்த பழக்கம்தான் நாளடைவில் பின்னாலே நிஷ்டையாக கைகூடும். இது ஆரம்பத்தில் எப்படி காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். ஆனால் கை வராது. எதை ஒன்றா செய்யறதுக்கு துணிவாக போகிற மனசு சும்மா இருன்னா சும்மா இருக்காது. ஆனால் பழகணும், பழக தான் அது கைவசமாகும். அது யாரோட ஆசீர்வாதத்தில் வரும்னா குருவோட ஆசீர்வாதத்தில் வரும். சரிங்களா?